ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் புதினா துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நல்லா இட்லி, தோசை, சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு மிளகா மல்லியெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ண புதினா எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த போல் நான் 2 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். காரத்துக்கு மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். இது மீடியமாக இருக்கும் காரம், அதனால் ஒரு 6 மிளகாய் போதுமானது. நீங்கள் மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வறுபட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துலாம். வெந்தயமும் சேர்த்து இந்த மிளகும் வெந்தயம்லாம் நல்லா வறுபடுற வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டுடலாம். வறுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துலாம். சீரகம் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பேனில் இருக்கிற சூட்லேயே சீரகம் நல்லா படப்படன்னு வெடித்து வந்துடும். இப்போ நல்லா எல்லாம் வறுபட்டு வந்துடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறுந்தும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த புதினா துவையலுக்கு இஞ்சி அதிகமாக சேர்த்து இந்த துவையல் செஞ்சோன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இஞ்சி வதக்கி விடும்போது நல்லெண்ணெயில் இஞ்சி நல்லா வெந்து வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுடலாம். இது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். நான் ஒரு நிமிஷம் போல் தான் வதக்கி விட்டேன். அடுத்து நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா தழை எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ண புதினா தழையை இதில் சேர்த்தாச்சு. இந்த புதினா தழை நல்லா வெந்து சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். நான் எடுத்த புதினாவுக்கு நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் பாருங்கள். நம்ம அழுத்தி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு புளி வரும். நான் அந்தளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கிற இந்த பேனில் இந்த புளி அப்படியே நம்ம தனித்தனியாக பிரித்து அந்த சூட்லேயே போட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறந்தும் முதல்ல நம்ம இந்த மல்லி மிளகாயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து வேறு ஒரு ஜாரில் இந்த புதினாவை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். புதினாவோட இந்த மல்லி மிளகாய் சேர்த்து அரைச்சோன்னா நல்லா மெஞ்சி வராது. அதனால் நான் தனித்தனியாக அரைச்சி எடுக்கிறேன். இதை பாருங்கள், நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிருக்கிறேன். புதினாவை இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுறேன். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா அளவாக சூடியாக இருந்தோம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அரைச்ச விழுதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயோடு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கலந்து விட்டுருக்கேன். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பொடிச்ச இந்த தூளை இதில் சேர்த்துடலாம். எனக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்தது. இதை நான் அப்படியே இதை சேர்த்துக்கிறேன். இந்த தூள் சேர்க்கறதால இந்த துவையலுடைய நிறம் வந்து லேசாக மாறி வரும். இந்த தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் இதை கலந்து கொடுத்துடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுணும்.
இது புதினா தவிர நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்த்தியான புதினா துவையல் என்னோடய செய்முறையில் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா ஒரு வாரத்து அளவுக்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சாதத்தோடு தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.